ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நரசிம்ம சதுர்த்தசி அட்வான்ஸ் விஷஸ் வாழ்த்துக்கள். நரசிம்ம சதுர்த்தசி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வரக்கூடிய 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை, கரெக்டுங்களா? வியாழக்கிழமை அன்றைக்கி நரசிம்ம சதுர்த்தசி உற்சவம் கொண்டாட போகிறோம். அந்த உற்சவம் வரதுக்கு முன்னாடி நம்மளை நாமே தயார்படுத்தி கொள்வதற்காக பாகவதம் 7வது காண்டத்திலேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த நரசிம்ம சதுர்த்தசிக்கு நம்மளை நாமே எப்படி ஒரு மூடு செட் பண்ணுறது, ஒரு மனப்பான்மை செட் பண்ணுறது, சரியான ஒரு மனப்பான்மை பகவானை வரவேற்பதற்காக. ஸோ ஸ்ரீமத் பாகவத்தில் 7வது காண்டத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? 7வது காண்டம் பாகவதம் 7வது காண்டம் படிச்சுட்ருக்கீங்க. 1 2 3 4 5 6 7. இந்த பக்கம் யார்? ஒருத்தர் தான், 2 பேர் தான், 3 பேர். ஓகே. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டத்தில் நரசிம்மர் அவருடைய அவதார வர்ணனைகள் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சுகதேவ கோஸ்வாமி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இது 7வது காண்டம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்குறார். ஏன் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஆக்சுவலாக கேள்வி இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மற்றவங்களோட நன்மைக்காக இந்த கேள்வி கேட்குறார். ஏன் பகவான் கிருஷ்ணர் எப்பவுமே தேவர்களுக்கு மாத்திரமே நல்லது செய்கிறாரு, அசுரர்கள் எப்பவுமே வதம் செய்கிறாரு, எப்பவுமே இதே மாதிரி தான், ஏன் இப்படி பாரபட்சம் காமிக்கிறாரு? தேவர்களுக்கு மாத்திரம் ஏன் பாரபட்சம் காமிக்கிறார்? அசுரர்களுக்கு ஏன் இப்படி அல்வா கொடுக்குறாரு? எப்பொழுதுமே அசுரர்களுக்கு ஏமாத்திடுறாரு. ஏன் இந்த மாதிரி பகவான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார். இந்த மாதிரி இல்லை, பகவான் அப்புறம் பரீட்சித் மகாராஜாவே சொல்கிறாரு, பகவான் எதுக்கு பாரபட்சம் காமிக்கணும்? யாருக்கு மேலேயும் அவர் பாரபட்சம் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தேவர்களுக்கு பாரபட்சம் காமிச்சு தேவர்களால் ஒரு நன்மையும் பகவானுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி அசுரர்களுக்கு பாரபட்சம் காண்பிக்காமல் அசுரர்களால் எந்த விதமான பயம் மிகுந்த சூழ்நிலையும் உருவாக போகிறது கிடையாது பகவானுக்கு அசுரர்கள் மூலமாக. அதனால் அவர் பாரபட்சம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவரே சொல்கிறார். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, இது கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த 7th கேண்டோ. அப்போ சுகதேவ கோஸ்வாமி எல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி சத்தோகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள் இருக்குது. எப்போ சத்தோகுணம் பிரதானமாக ப்ராமினன்ஸ், இந்த 3 குணங்களும் போட்டி போட்டு வேலை செய்யும். சத்தோகுணம் எப்போ பிரதானமாக முன்னாடி வருதோ அப்போ தேவர்களுக்கு சக்தி அதிகமாகும், அசுரர்களுக்கு சக்தி குறையும். எப்போ தமோகுணம் எப்போ ரஜோகுணம் எப்போ அதிகமாகுதோ, அதோடைய ஆளுமை வல்லமை அதிகமாகுதோ அப்போ அசுரர்களுக்கு பலம் கிடைக்கும், தேவர்கள் சக்தி குறையும். எப்போ தமோகுணத்துடைய வல்லமை அதிகமாகுதோ அப்போ யக்ஷர்கள் ராட்சசர்களுடைய ஆளுமை ஜாஸ்தியாகும், அவங்க பவர் ஜாஸ்தியாகும். இது முக்குணங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி ஆன்சர் பண்ணுறார். பகவான் பாரபட்சம் காமிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே முக்குணங்களுக்கு கீழே இருக்கிறதுனால முக்குணங்கள் எப்படி ஆட்டுவிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் ஆடுறாங்க, அவ்வளோதான். பட் இருந்தாலும் பக்தர்கள் ஒருபோதும் அவங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அடையிறதில்லை. அசுரர்கள் தேவர்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, அசுரர்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, யக்ஷ ராட்சசர்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, பக்தர்கள் எப்பொழுதுமே பகவான் மேலே பக்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விதம் பாதிப்பு அடைகிறதில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போகுது. அப்போ தான் இதே மாதிரி ஒரு கேள்வி யுதிஷ்ட மகாராஜா நாரத முனிவர்கிட்ட கேட்டார். எப்போன்னு கேட்டால், ராஜசூய யாகம் நடக்கும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாக்கு சொல்கிறார், ராஜசூய யாகம் நடக்கும் பொழுது கிருஷ்ணர் தான் பிரசிடென்ட். ராஜசூய யாகத்தில் பிரசிடென்ட், முதல் அக்கர பூஜை அவர் தான் செலுத்தினாங்க. அரியாசனத்தில் உட்காந்துருக்கார் கிருஷ்ணர். சிசுபாலன் 100வது முறை அவதூறு பேசுகிறார். ராஜசூய யாகத்தில் 100வது முறை அவதூறு பேசும்போது கிருஷ்ணர் கையிலேருந்து சுதர்சன சக்கரம் வெளியில் சுதர்சன சக்கரம் சிசுபாலனுடைய தலையை துண்டித்து சிசுபாலனுடைய ஆத்மா கிருஷ்ணனுடைய உடம்பில் போய் மெர்ஜான எல்லாருக்கும் முன்னாடி. அப்போ யுதிஷ்ட மகாராஜா நாரத முனிவர் பார்த்து கேட்குறார், எப்படி நடக்குது, எப்படி சாத்தியம்? சிசுபாலன் ஒரு அரக்கன்,
கிருஷ்ணர் மேலே அவதூறு பேசி நிந்தனை பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கு முக்தி எப்படி கிடைச்சிது, அவருக்கு முக்தி எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி தான் ஆரம்பிக்குது. யுதிஷ்ட மகாராஜா வந்து கேட்குறாரு நாரத முனிக்கிட்ட. அப்போ தான் இந்த நாரத முனிவர் வந்து 7வது காண்டம் ஃபுல்லாக, இந்த 7வது காண்ட வர்ணனைகள் முழுவதும் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால், ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணர் அரியாசனத்தில் உட்காந்துருக்காரு. யுதிஷ்ட மகாராஜா கேள்வி கேட்குறாரு, நாரத முனிவர் பதில் சொல்கிறார். இந்த 7வது காண்டம் முழுவதும் கிருஷ்ணர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்கார். பிரகலாதனோட மகிமைகளை, நரசிம்மதேவரை வந்து அவதாரம் செய்தது, அவரோட கதைகளை பற்றி கேட்டுட்ருக்கார். கிருஷ்ணர் உட்காந்து கேட்டுட்ருக்கார். நாரத முனிவர் கீழே சொல்லிகிட்ருக்கார். இந்த என்டையர் புக்கு வந்து இந்த வர்ணனை எங்கே நடந்ததுன்னா ராட்சு யாகத்தில். அப்போ நாரத முனிவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து பகவான் மேலே வந்து அனுகூலமான முறையிலும் சரி பிரதிகூலமான முறையிலும் சரி பகவான் மேலே ஒரு அப்சார்ப்ஷன் நம்ம வளர்த்து கொண்டோம்னா நிச்சயமாக வந்து முக்தி கிடைக்கும். தஸ்மாத் வைரானு பந்தேன நிர்வைரேன பயேனவா ஸ்னேகாத் காமேன வாயுஞ்சாத் கதாஞ்சின் நெக்ஷதே பிரதக் கோபிய காமாத் பயாத் கம்சோ தேஷா சைத்தியாதியோ நிருபா சம்பந்தாத் விருஷ்ணியா பூயாத் யூயம் பக்தா வயம் நிருபோ. 7.1.26, 7.1.30, 7.1.31 இந்த 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார் நாரத முனிவர். சிசுபாலன் வந்து அந்த அளவுக்கு அவதூறு, கிருஷ்ணர் அவதூறு பேசி 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 நிந்தனை செய்து செய்து சிசுபாலனுக்கு வந்து கிருஷ்ணர் மேலே வந்து ஒரு அப்சார்ப்ஷன் ஏற்பட்டுருச்சு. அப்சார்ப்ஷனாக தமிழ் என்ன சொல்கிறது, ஈர்ப்பு, ஆழ்ந்த உணர்வு, கிருஷ்ணன் மேலே ஆழமான உணர்வு, கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன். நாரத முனிவர் வந்து ரொம்ப பணிவாக சொல்கிறார், சிசுபாலனுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்சார்ப்ஷன் கூட எனக்கு வரல. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை, பட் அவரோட பணிவில் சொல்கிறார். அந்த அளவுக்கு வந்து அப்சார்ப்ஷன் அவர் கம்சனுக்கு சிசுபாலனுக்கெல்லாம். அப்போ சொல்கிறாங்க, கோபிய காமாத், கோபியர்களுக்கு வந்து கிருஷ்ணரை அடையணும்னு அவங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஏற்பட்டுச்சு. பயாத் கம்சோ, கம்சனுக்கு வந்து கிருஷ்ணரோட பயத்தினால அவருக்கு கிருஷ்ணர் மேலே அப்சார்ப்ஷன் ஏற்பட்டுச்சு. தேசியா சைத்தியாதி ஒரு இருப்பா, சிசுபாலனுக்கு வந்து கிருஷ்ணர் மேலே வெறுப்புனால அவருக்கு அப்சார்ப்ஷன் ஏற்பட்டுச்சு. தேசா சைத்திய சம்பந்தாத் விருஷ்ணியா பூயாத், சம்பந்தா விருஷ்ணினா வந்து துவாரகவாசிகள், அவங்களுக்குலாம் கிருஷ்ணர் மேலே ஒரு சம்பந்தம், சொந்தக்காரர், ஃப்ரெண்ட்ஸு, எதுக்கூடத்தில் டைனாஸ்டிஸ், ஒர்ஷிப்பபிள் டெய்டி, வழிபடக்கூடிய தெய்வம் துவாரகாவில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு அப்சார்ப்ஷன் வந்துச்சு. சம்பந்தாத் விஷ்ணியா பூயாத் யூயம் பக்தா வயம் விபோ. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு நாரத முனிவர் சொல்கிறார், அவர் சாதாரண பக்தராமா, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண பக்தர்கள் வந்து அவர் பக்தினால் அவர் மேலே அப்சார்ப்ஷன் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி 5 விதமான வழியில் வந்து எப்படி வந்து கிருஷ்ண மேலே அப்சார்ப்ஷன் வளர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து முதல் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஓவர்வியூ ஆஃப் ஃபஸ்ட் 10 chapters in 1 hour. 10 சாப்டருடைய ஓவர்வியூ. டைம் ஆஃப் எவ்வளோ? ஓகே, 8:30 ட்ரை டு கம்ப்ளீட். இது வந்து முதல் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். 2வது சாப்டரில் ஹிரண்யாக்ஷனை வந்து வராகதேவர் வதம் செய்கிறார். இல்லை, மகாவதார் நரசிம்ம படத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ ஹிரண்யாக்ஷன் வந்து வதம் செய்யும் பொழுது அங்கே வந்து ஹிரண்யாக்ஷனோட மனைவி, அதில் மனைவியை காமிக்கல அந்த படத்தில், அவங்க அம்மாவை மட்டும் தான் காமிக்கிறாங்க. மனைவியை சேர்ந்து அழுவாங்க, பாகவதத்தில் சொல்லியிருக்கு. மனைவி, ஹிரண்யாக்ஷனோட மனைவி, எத்தனை பேருக்கு தெரியும் ஹிரண்யாக்ஷனோட மனைவி பேர்? ஹிரண்யாக்ஷனோட மனைவி பேர் அது ஹிரண்யகசிபுவோட மனைவி. பாகவத்தில் ஒரு இடத்துல இருக்கு, ஏதோ ஒரு கார்னரில் இருக்கும். அவள் பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பெரிய முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து ஸோ அவங்க வந்து ருஷா பானு ஹிரண்யாக்ஷனோட மனைவி. ஸோ ஹிரண்யாக்ஷனோட மனைவி வந்து அழுவாங்க, திதி 2 பேரும் அழுவாங்க. அப்போ ஹிரண்யகசிபு வந்து பகவத்கீதை 2nd chapter அப்படியே சொல்லித் தருவார் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும். நம்மெல்லாம் ஆத்மா, உடம்புக்கு தான் அழிவு இருக்குது, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை அப்படி சொல்லி சொல்லுவார். அப்போ நிறைய கதையெல்லாம் சொல்லுவார்.
உசீனரான்னு ஒரு கிங்டம் இருந்தது. அங்கே ஒரு சுயஜ்ஞான ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா இறக்கும்போது இதே மாதிரி தான் அந்த மனைவிகள்லாம் அந்த சரீரத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபியூனரல் ரைட்ஸ், கடைசி சமாதி பண்ணுறதுக்கு உடலை அந்த கணவன் மேலே உள்ள அட்டாச்மெண்ட்னால அழுதுகிட்டே இருந்தாங்க. இது யம தர்மராஜாக்கே கேட்டுருச்சு. யமலோகத்தில் அவரே வந்து சின்ன பாலகன் ரூபத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து புத்திமதி சொன்னார். அந்த சுயஜ்ஞாவோட மனைவிகளுக்கெல்லாம் இரண்யகசிபு இந்த கதையை சொல்கிறார். அவர் அந்த பையன் வந்து சொல்கிறார் கதை. ஒரு இதே மாதிரி வேடன் வந்தார். குளிங்க பறவை 2 இருந்தது. ஆண் பறவை, பெண் பறவை, குழந்தைகள் பறவை இருந்தது. பெண் பறவை வந்து பறந்து வரும்பொழுது அந்த வேடன் வந்து சுட்டு கொன்னுட்டார். அப்போ ஆண் பறவை நினைக்குது, ஐயோ நான் வந்து என்ன பண்ணுறது, இந்த குழந்தைகளெல்லாம் காப்பாற்றணுமே, இந்த குட்டிகளெல்லாம் காப்பாற்றணுமே, ஆனால் வந்து மனைவி தானே காப்பாற்றணும், மனைவி இல்லாமல் நான் எப்படி இருக்கிறது, நானும் அந்த வேடன் வந்து என்னையும் சுட்டுட்டா பரவாயில்ல, அப்போ நான் இறந்துட்டா என் குழந்தைகள் யார் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பதட்டம், கன்ஃபியூஷன், குழப்பம். இந்த மாதிரி குழப்பத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வேடன் வந்து கரெக்டாக பார்த்து ஆண் பறவையும் கொன்றார். அப்போது சொல்கிறார், அந்த யமதர்மராஜா சின்ன பையன் ரூபத்தில் அந்த சுயக்னாவோட மனைவிகளுக்கு சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து கணவன் போயிட்டாருன்னு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க, அடுத்த வேலையை பாருங்கள். கணவனை வந்து அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள், நீங்களும் சீக்கிரம் போயிடுவீங்க, இதே மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா. ஸோ அந்த பையன் சொல்கிறாரம்மா, அந்த பையன் வந்து பையன் ரூபத்தில் வந்து நான் பாருங்கள் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து பெற்று காட்டில் போட்டாங்க, இன்னும் நான் உயிரோடு தானே இருக்கேன், பகவான் ப்ரொடெக்ட் பண்ணுறார் என்னைய, பகவான் நினச்சிருந்தா என்னை எந்த வேணால் பண்ணியிருக்கலாம். யமதர்மராஜா சின்ன பையன் ரூபத்தில். ஸோ அதனால் பகவான் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா நம்மளாம் நிச்சயமாக வந்து உயிரோடு இருப்போம். பகவான் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா நம்ம மடியத்தான் வேணும். அதில் வந்து வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஸோ அதனால் அப்படி சொன்னே வந்து விட்டுறாங்க மனைவிகள்லாம். சரி, சுயக்ஞா ராஜாவை பாடியை வந்து எடுத்துகிட்டு போய் அடக்கம் செஞ்சிடறாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. திதிக்கும் வந்து இந்த ருஷாபானுக்கும் தைரியம் வருது. சரி, இரண்யாட்சனுடைய சரீரத்தை அவங்களும் அடக்கம் செய்கிறதுக்கு முன் வந்துடுறாங்க. இதெல்லாம் 2வது சாப்டரில் நம்ம படிக்கலாம். 3வது சாப்டரில் சபதம் எடுக்கிறார். எப்படி இந்த மகாவத நரசிம்ம படத்தில் பார்த்த மாதிரி இவன் வீரன், இந்த வீரனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த விஷ்ணு எதிரி, நம்மளுடைய பரம எதிரி விஷ்ணு வந்து நான் வந்து கொலை பண்ணாமல் விட மாட்டேன், வதம் செய்யாமல் விட மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுப்பார். அதுக்காக வந்து தபஸ்யம் பண்ணுவார். சுக்கராச்சாரியர் தபஸ்யம் பண்ணுவார். பிரம்மாவை நோக்கி தவம் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் 100 வருஷ காலம் தவம் பண்ணுவார். அந்த நேரத்தில் கர்ப்பவதியாக இருப்பாங்க கயாது. ஸோ அப்போ இந்திரன் வந்து அந்த கையாதுவை கடத்திட்டு போய் அந்த குழந்தையை கொலை பண்ணிடலான்னு நினைப்பார். அப்போ நாரதமுனி வந்து அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய மகா பாகவதர் பிறக்க போகிறார், அவர் அரக்கன் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே உடனே ஒத்துக்குவாங்க. உடனே தேவர்கள் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் தேவர்கள் வந்து அவங்களாம் பக்தர்கள்னால ஒரு நல்லதாக ஒரு அட்வைஸ் பண்ண உடனே ஏற்றுக்குவாங்க. அரக்கர்கள்லாம் வந்து என்னாகும், நல்லதாக அட்வைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், கோபம் வரும் அவங்களுக்கு. உபதேசாகி மூர்க்கானான்னு சொல்லி சாணக்கிய பண்ணி சொல்கிறார். மூர்க்கனுக்கு போய் உபதேசம் பண்ணிங்கன்னா கோபம் வரும் அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப தபஸ் எடுக்க 100 வருஷ காலம் தபஸ் எடுக்கிறார். இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் 3வது சாப்டரில் வருது. பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கார். பிரம்மா வராரு, வரம் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து நீர்லேயும் சாகக்கூடாது, நிலத்திலேயும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, வெளியிலேயும் இரவுலையும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் மனிதனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலும் சாகக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் சாகக்கூடாது, மண்ணிலையும் சாகக்கூடாது, விண்ணிலையும் சாகக்கூடாது. இது மாதிரி எல்லா வரத்தையும் கேட்குறாரு. ஸோ பிரம்மாவும் கொடுத்துட்றாரு. இப்போ சாகாத வரம் கேட்குறாரு. பிரம்மா சொல்கிறாரு, எனக்கே சாகாத வரம் கிடையாதுப்பா, நான் எப்படிப்பா உனக்கு சாகாத வரம் கொடுக்க முடியும், வேறு ஏதாவது வரம் கேளு, என்னால் கொடுக்க முடியுற மாதிரி வரம் கேளு. ஒன்று இரண்யகசிபு நினைப்பார், நான் புத்திசாலித்தனமாக கேட்குறேன்னு சொல்லி எல்லா வரத்தையும் கேட்பார். பிரம்மாதேவர் கொடுத்துருவார். உடனே வந்து இரண்யகசிபு வந்து பிரம்மாவை ஏளனம் செய்வார். இதே வரத்தை தான் கேட்டால் நீங்கள் கொடுக்கல, அதே வரத்தை மாற்றி கேட்டால் நீங்கள் கொடுத்துட்டீங்க, என்ன ஒரு முட்டாள் நீங்கள் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைப்பார். பிரம்மாதேவர் நான் முட்டாளா நீ முட்டாளான்னு பார்க்கலாம், என்னுடைய பகவான் வந்து எல்லா கண்டிஷனையும் வந்து நிறைவேற்றி உன்னை வதம் செய்வார்
ஸோ 4வது சாப்டரில் தான் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சீன். இந்த படத்தோட கதாநாயகன் எங்கே வர்றாரு? பாகவதம் 7வது காண்டத்தில் 4வது சாப்டரில் வர்றாரு. படத்தோட கதாநாயகன் யார்? பிரகலாதர். கரெக்டாக சொன்னீங்க. நரசிம்மதேவர் கிடையாது. நரசிம்மதேவர் கௌரவ கதாபாத்திரம், கெஸ்ட் ரோல், விருந்தினர் ரோல், கௌரவ விருந்தினர் ரோல். அவர் 8வது சாப்டரில் கொஞ்சம் வருவார், 10வது சாப்டரில் கொஞ்சம் பேசுவார், அவ்வளோதான். ஃபுல்லாக பிரகலாத் மகாராஜை பற்றி தான். 4வது சாப்டரில் ஆரம்பித்து 10வது சாப்டர் வரைக்கும், அதுக்கப்புறமும் 15வது சாப்டர் வரைக்கும் வராரு பக்த பிரகலாதன். 4வது சாப்டரில் இதெல்லாம் நாரத முனி யுதிஷ்ட மகாராஜா கேட்குறாரு, சிசுபாலன் யார்? ஃபஸ்ட் சாப்டர்லேயே கேட்குறாரு, சிசுபாலன் யார், அவருக்கு எப்படி முக்தி கிடைச்சிது, இதெல்லாம் கேட்கும்போது அப்போ நாரத முனிவர் சொல்கிறார், இவங்கெல்லாம் ஜெய விஜயாவாக இருந்தாங்க. முதல் பிறப்பில் 3 பிறப்பு, இது மாதிரி இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவக்கரன், இந்த மாதிரி 3 பிறவிகளாக வந்தாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ தான் பிரகலாத் மகாராஜா பற்றி கேட்கும் பொழுது இரண்யகசிபு ஏன் டார்ச்சர் பண்ணாருன்னு எல்லாம் கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறார் 4வது சாப்டரில் பிரகலாத் மகாராஜோடைய குணதிசயங்களை வர்ணிக்கிறார். நாரத முனிவர் யார்? பிரகலாத் மகாராஜாவுக்கு குரு, ஆன்மீக குரு. தன்னோட சீடருடைய குணதிசயங்களை வர்ணிக்கிறார். சொல்லும்போது யுதிஷ்ட மகாராஜாக்கள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, பக்த பிரகலாதனோட குணதிசயங்களை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. அன்லிமிட்டெட் குணாதிசயங்கள் வச்சுருக்கார் அவர். அதனால் ஒரு சாம்பிள் வேணால் நான் சொல்ல முடியுமே ஒழிய எனக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் டு என்லிஸ்ட் ஆல் த குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரகலாத் மகாராஜ். பக்த பிரகலாதனுடைய குணாதிசயங்கள் முழுவதும் சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது. வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு என்லிஸ்ட். அப்போ ஒரு சாம்பிள் சொல்கிறார். சாம்பிள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மண்ய சீல சம்பன்னா சத்ய சந்தோ ஜிதேந்திரியக ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகப்பிரிய சுகிருத்ருமக தாசவத் சன்னத்தாராங்கிரி பித்ருவத் தீனவத்சலா பிராத்ருவத் சத்ருஷ்டோ சிக்தோ குருசீஸ்வர பாவனக வித்யாத்து ரூப ஜன்மாட்டிய மானஸ்தம்ப விவர்ஜிதக. சாம்பிள் தான் அது. பிரம்மண்ய சீல சம்பன்னா, சீல சம்பன்னா குட் கேரக்டர், நல்ல குணதிசயங்கள் நிறைய நிரம்பியவர். சத்ய சந்தோ, அவர் எப்பொழுதுமே இஸ் ஃபிக்ஸ்ட் இன் என்கொயரிங் அபவுட் அப்சல்யூட் ட்ரூத், பரம உண்மையை பற்றி விவாதிப்பதில் எப்பவுமே ஆழ்ந்திருப்பவர். சத்ய சந்தோ ஜிதேந்திரியக, எப்பொழுதுமே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தியவர். ஆத்மவத் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளையும் பரமாத்மா நிறைந்திருக்கும், இதயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எல்லாத்தையும் சரிசமமாக எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கக்கூடியவர், எல்லாரோட இதயத்திலையும் பரமாத்மா இருக்காருன்னு பார்க்கக்கூடியவர். ஆத்மவத் சர்வபூதானாம் ஏக பிரிய சுகிருத்தமக, எல்லா குடிமகள்களுக்கும் பிரகலாத் மகாராஜ் தான் ஒரே ஒரு பிரியமான நெருக்கமான யாரு கேட்டால் பிரகலாத் மகாராஜ். ஏக பிரிய சுகிருத்தம், ஒரே ஒரு பிரியமானவர் அவங்க எல்லாத்துக்கும் பக்த பிரகலாதன். தாசவத் சன்னத்தார் யாங்கிரி, எல்லாருக்கும் ஒரு சேவகன் மாதிரி பணிவிடை செய்வார். பித்ருவத் தீன வத்சலா, ஒன்றுமில்லாதவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு, மனக்குழப்பம் நிறைந்தவங்களுக்கு தீன வத்சலா, அவங்களுக்கெல்லாம் பிராத்ரு ஒரு இது மாதிரி பித்ருவத் தீன வத்சலா. பித்ருவத்னா அப்பா மாதிரி, ஒரு தகப்பனார் மாதிரி இருந்து அவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்கிறது, நல்லது செய்கிறது அவங்களுக்கு. பிராத்ருவத் சத்ருஷ்ணோ ஸ்னிக்தோ, ஈக்குவலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு நண்பர் மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி. பிராத்ருவத் சத்ருஷ்ணோ ஸ்னிக்தோ, ஸ்னிக்தோனா ரொம்ப பிரியமானவராக இருக்கிறது. குருசீஸ்வர பாவனக, இந்த மாதிரி சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, வர்த்தம பிரதக்ஷ குரு, இவங்க 3 குருவையும் பகவானுக்கு இணையாக கருதுவர். பகவானுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதையை ஆன்மீக குருவுக்கு கொடுக்கக்கூடியவர். குரு சீஸ்வர பாவனக வித்யார்த்த ரூப ஜன்மாட்டிய, வித்யா ரொம்ப எஜுகேஷன் ஜாஸ்தி அவருக்கு. கருப்பையில் இருக்கும்போதே
எல்லா படிப்பும் முடிச்சுட்டார். வேதங்கள் படிப்பு, பாகவதம் படிப்பு, பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா, பக்தி சர்வபௌமா எல்லாம் முடிச்சுட்டார் கருப்பையில் இருக்கும்போதே. நம்ம இப்போ தான் பக்தி சாஸ்திரி முடிச்சிருக்கோம், இத்தனை வயசாகி. இனி எப்போ பக்தி வைபவ் பண்ணுறது, எப்போ பக்தி வேதாந்தா பண்ணுறது, எப்போ பக்தி சர்வபௌம் பண்ணுறது? அவர் கருப்பையில் இருந்து வெளியில் வர முன்னாடியே முடிச்சுட்டார் அதெல்லாம். ஸோ வித்யார்த்தா, அவ்வளோ வித்தியம். அர்த்தா உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஓனர். சும்மா சாதாரண பொட்டிக்கடைக்கு ஓனர் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் பொட்டிக்கடைக்கு சமானம். பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கலாம், 5000 கோடி 10,000 கோடி வருஷத்துக்கு டர்ன் ஓவர் இருக்கலாம், அதெல்லாம் பொட்டிக்கடை. பிரபஞ்சத்துக்கு ஓனர் உலகம் இல்லை. உலகங்கிறது கடுகு. பிரபஞ்சத்தில் வந்து ஒரு கடுகு மாதிரி இந்த உலகம். உலகமே ஒரு கடுகு மாதிரி. 17 உலகத்துக்கு ஓனர் இரண்யகசிபு. இந்திரன் சந்திரன்லாம் பயந்து ஒடுங்கிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் தவிர எல்லாருமே வந்து இரண்யகசிபுக்கு அடிமை. அப்படி இருக்கும்போது வித்யார்த்த ஓனர், வித்யார்த்த ரூப பியூட்டிஃபுல் பிரஹ்லாத் மகாராஜ், வித்யார்த்த ரூப ஜன்மாட்டிய குட் பேரண்டேஜ், அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி இதெல்லாம் இருந்து கூட மானஸ்தம்ப விவர்ஜிதக, கொஞ்சம் கூட தற்பெருமையோ பொய் கௌரவமோ கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு சிறிதளவு, ஒரு 0.01% கூட கிடையாது தற்பெருமை பொய் கௌரவம். ஜெனரலாக இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கார்டு போட்டுக்குவாங்க ப்ரொப்ரைட்டர்னு சொல்லி. அவங்கள பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதுமோ வந்து பில்கேட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கங்க ஏதோ அமேசான் ஓனர், பில்கேட் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் நினச்சிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே. இவன் எதுக்கு நம்ம உடனே உள்ளுக்குள்ளே? கோயிலுக்கு நம்ம ஏதாவது பத்திரிக்கை கொடுக்க போனோம், இன்விடேஷன் கொடுக்க போனோம், இல்லாட்டி பிரசாதம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவ்வளோ சோவு விடுவாங்கெல்லாம். ஏன்னா காசு கொஞ்சமாக ஏதோ காசு வச்சுருக்காங்க. ஸோ பிரஹ்லாத் மகாராஜா வந்து இவ்வளோ இருந்து கூட கொஞ்சம் கூட தற்பெருமை இல்லை, கொஞ்சம் கூட பொய் கௌரவம் இல்லை. மானஸ்தம்ப விவர்ஜிதக. பிரஹ்லாத் மகாராஜா சின்ன வயசில் இருக்கும் பொழுது, குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப எப்போவுமே அழுதுட்டு இருப்பார். சைத்தன்ய மகாபிரபு மாதிரியே தொட்டில் இருக்கும்போது அழுதுகிட்டே இருப்பார். சைத்தன்ய மகாபிரபு முழுவதும் கிருஷ்ணர், அவருக்கு வந்து நிறைய லேடிஸ்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா சான் பண்ணுவாங்க, அழுகி நிறுத்திடுவார். அந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டு. பக்த பிரஹ்லாதனுக்கு வந்து கிருஷ்ணரே பர்சனலாக வருவார். கிருஷ்ணரே வந்து விளையாட்டு காமிப்பார், கிருஷ்ணரே சிரிப்பார். கிருஷ்ணர் சிரிக்கிறத பார்த்து உடனே பிரஹ்லாத் மகாராஜா வந்து அழுகி நிறுத்திடுவார். அழுகி நிறுத்தி அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். கிருஷ்ணர் மறைஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம குழந்தையை சாந்தப்படுத்திட்டோம் அப்படின்னு கிருஷ்ணர் மறைஞ்சிடுவார். உடனே பிரஹ்லாத் மகாராஜா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுவார். மறுபடியும் கிருஷ்ணர் வருவார், சிரிப்பார். உடனே பிரஹ்லாத் மகாராஜா அழுகி நிறுத்தி சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி கிருஷ்ணர் பாப்பார், நினைப்பாராமா. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த குழந்தையை விட்டு நான் ஒரு க்ஷணம் கூட போகவே முடியாது போல இருக்கேன், எந்த வேலையும் செய்ய முடியாது போல இருக்கேன், 24 மணி நேரம் இந்த குழந்தை முன்னாடியே இருக்கணும் போல இருக்கேன். இந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ ஒரு பக்தி எப்படி வந்துச்சு, சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ பக்தி எப்படி வந்துச்சு இவருக்கு, என் மேலே ஒரு அட்ராக்ஷன் அப்சார்ப்ஷன் எப்படி வந்துச்சு இவருக்கு. அந்த பிரஹ்லாத் மகாராஜோட பக்தியை பார்த்து விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்கிறாரு, கிருஷ்ணருக்கு அழுகையே வந்துருச்சாமா. இந்த குழந்தைக்கு இவ்வளோ பக்தியா என் மேலே, எனக்காக வந்து அழுகிறார், என்னை பார்க்க முடியாமல் அழுகிறார் இப்படி அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணா இஸ் ஷெட்டிங் டியர்ஸ். கிருஷ்ணர் கண்ணில் தண்ணி வந்துருச்சாமா ப்ராக்டிக்கலாக இந்த குழந்தையோட பக்தியை பார்த்து. அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும் 5வது சாப்டரில், எஸ்யன் ஷின்வன் ஸ்பச்சன் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது சாப்பிடும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது, பேசும்போது அவங்களுக்கு தே ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். அதே மாதிரி தான் பக்த பிரஹ்லாதனுக்கும். சாப்பிடும்போது சாப்பிட்றோன்னு தெரியாது, தூங்கும்போது தூங்கிட்டு இருக்கோன்னு தெரியாது, நடந்துட்டு இருக்கும்போது நடக்கிறோன்னு தெரியாது, பேசும்போது பேசிகிட்டு இருக்கோன்னு தெரியாது. எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எதுக்குமே வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கம்ப்ளீட்லி அப்சார்ப்டு இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு, நஷ்ட கிரீடனக்கோ பாலோ கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா. நஷ்ட கிரீடனக்கோ பாலோ, கிரீடனக்கோ பாலன்னா
சாதாரண குழந்தைகள் விளையாடுற மாதிரி எந்த விதமான விளையாட்டு விளையாண்டது கிடையாது சின்ன வயசில். பொம்மையை வச்சு பஸ்ஸு, காரு, டயரு, இது லாரி, பேட்ரி காரு இதெல்லாம் வச்சு கீ கொடுத்து விளையாடுறது, பந்தை போட்டு விளையாடுறது, பொம்மையை வச்சு விளையாடுறது, நாய் பொம்மை, பூனை பொம்மை, அந்த பொம்மை இதெல்லாம் வச்சு விளையாடுறது அதெல்லாம் கிடையாது. பக்தப்படாது கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டிவ் மென்டாலிட்டி கொஞ்சம் கூட இல்லை. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா. பிரபுபாதர் வந்து அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஜஸ்ட் லைக் சம்மன் இஸ் ஹாண்டட் பை கோஸ்ட், பிரஹ்லாத் மகாராஜ் இஸ் ஹாண்டட் பை கிருஷ்ணா. எப்படி பேய் பிடிச்சவங்க வந்து பேய் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து பிரஹ்லாத் மகாராஜ் வந்து கிருஷ்ணர் பிடிச்சிட்டாரு. அதனால வந்து கம்ப்ளீட்டாக கிருஷ்ண பக்தர் பறந்ததுலேருந்தே கம்ப்ளீட்டாக கிருஷ்ண பக்தர். அவர் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா. அந்த கிரகம் நம்மெல்லாம் வந்து கிருஷ்ணன் நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு நம்ம நினைக்கிறோம். அவருக்கு அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணா லைக்ஸ் டு ப்ரீ ஆக்குபை இஸ் கான்ஷியஸ்னஸ். இன்ஸ்டெட் ஆஃப் பிரஹ்லாத் மகாராஜ், பிஃபோர் பிரஹ்லாத் மகாராஜ் ஈவன் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணர் வந்து அவருடைய உணர்வை வந்து ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். பாகவத்தில் வந்து 2 பக்தர்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஒன்று பிரஹ்லாத் மகாராஜுக்கு, ஒன்று சிவபெருமானுக்கு. சிவபெருமானும் அதே மாதிரி தான். 4வது காண்டத்தில் படிக்கிற மாதிரி சத்வம் விசுத்தம் வசுதேவ சத்திதம் யதிகதே யத்ர புமான பாவர்தா சத்வேச்ச தஸ்மின் பகவான் வாசுதேவோ ஹியதோக் சஜோமே நமசா விதியதே. சுத்த சத்துவத்தில் இருக்கார். எப்பவுமே வாசுதேவர் அதை நினச்சிட்டே இருக்கார். சிவபெருமானுக்கும் அதே மாதிரி பகவானே வந்து சிவபெருமானோட கான்சியஸ்னஸ் ஆக்குபை பண்ணிக்கிறார். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 4வது சாப்டரில் இருக்குது. நாரத முனிவர் வந்து வர்ணிக்கிறார் ரொம்ப டீட்டெயிலாக, சும்மா சாம்பிள் வர்ணிக்கிறார் பிரஹ்லாத் மகாராஜோட குணரசியங்கள். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, கோவிந்த பரிரம்பிதகன்னு சொல்கிறார். கோவிந்த பரிரம்பிதக அப்படின்னா கோவிந்தனால் எப்பொழுதுமே 24 மணி நேரம் ஆலிங்கனம் செய்யப்பட்ட நிலையில் இருப்பவர். 24x7x365 பிரஹ்லாத் மகாராஜா வந்து எப்பொழுதுமே பகவான் வந்து ஆலிங்கனம் செய்த நிலையிலேயே இருக்காராமா. இட்ஸ் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ்ட் பை த லார்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. 4வது சாப்டரில் பார்க்கலாம். அப்புறம் 5வது சாப்டரில் நீங்கள் இந்த படத்தில் பார்த்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்க? மகாவதார் நரசிம்ம படம் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அப்போ இரண்யகசிபு வந்து கேட்பார். 4 குழந்தைகள் இரண்யகசிபுக்கு. அந்த படத்தில் அவ்வளோவா டீட்டெயிலாக காமிக்கல, பட் முக்கியமான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ 4 பசங்க இரண்யகசிபுக்கு. அதில் வந்து ரொம்ப டியரஸ்ட் சன் வந்து பிரஹ்லாத் மகாராஜ். இரண்யகசிபுக்கு ரொம்ப டியரஸ்ட், ரொம்ப 4 பேர் ரொம்ப பிடித்தமானவர் பிரஹ்லாதன். அந்த படத்தில் பிரஹ்லாதன் மட்டும்தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ பாகவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் வருது, 4 பசங்களோட பேரும் வருது. ஸோ அந்த பிரஹ்லாத் மகாராஜா வந்து 5 வயசில் இருக்கும்போது குருகுலத்திலலாம் படிக்கிறாரு. அப்போ இரண்யகசிபு வந்து மடியில் உட்கார வச்சு, மகனே குருகுலத்தில் நீ என்ன கற்றுக்கிட்ட, உனக்கு பிடிச்சமான விஷயத்தை நீ சொல்லு, உன்னை டெஸ்ட் பண்ணலான்னு விரும்புகிறேன், நீ நாளைக்கு அரியாசத்தில் உட்கார போகிற அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த கேள்வி வந்து 3 தடவை கேட்பார். பாகவத்லேயும் அந்த மாதிரி இருக்குது. 3 தடவை இந்த கேள்வி கேட்பார், என்ன நீ கற்றுக்கிட்ட குருகுலத்தில். முதல் தடவை கேட்கும்பொழுது பிரஹ்லாத் மகாராஜ் வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தோடு முடிச்சிடுவார். இதெல்லாம் 5வது சாப்டரில் வருது. கொஞ்ச நாள் கழித்து 2வது தடவை கேட்கும்பொழுது 2 ஸ்லோகம் சொல்லுவார். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து 3வது தடவை கேட்கும்பொழுது 3 ஸ்லோகம் சொல்லுவார். அந்த 3 ஸ்லோகம் சொல்லும்போது அந்த 3வது ஸ்லோகம் தான் இரண்யகசிபு வந்து கடும் கோபத்துக்கு உள்ளாக்கிய ஸ்லோகம். அதுதான் 3வது ஸ்லோகம். 3வது தடவை கேட்கும்பொழுது 3வது ஸ்லோகம். முதல் தடவை கேட்கும்போது நினச்சிட்டாரு, என்ன 5 வயசு பையன் குழந்த, ஏதோ வந்து ஸ்கூலில் ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு மழலை மொழியில் புரோக்கன் லாங்குவேஜில் ஏதோ ஒன்று வளர போகிறான் பையன், அதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ டுங்கில் டிங்கில் லிட்டில் ஸ்டார்னு சொல்லுவார்னு நினச்சிட்டு இருக்கார் இரண்யகசிபு. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய், C ஃபார் கேட், இந்த மாதிரி மற்ற குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்ல போகிறான்
அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காரு இரண்யகசிபு. ஆனால் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்கிறாரு, தத் சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத் ஹித்வாத்ம பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோ யத் அரிமாஸ்ரயேதே. இது மாதிரி அப்பா நீங்கள் வந்து அசுர ராஜா அசுர வரியன், சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் இந்த வீடு வந்து அசத் தற்காலிகமானது. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ ஆன்சைட்டி எவ்வளோ கவலைகளை மேற்கொள்கிறீங்க. சதா இந்த பௌதிக உலகத்துடைய இருப்பே வந்து இந்த பௌதிக உலகத்தில் வாழ்க்கையே வந்து சதா சமுத்விக்னம் தியாம் ஹித்வாத்ம பாதம் கிரகமந்த கூப்பம். நீங்கள் புலனும் அப்படிங்கிற ஆழ்ந்த கிணறுக்குள்ளே உழுதுட்டீங்க. இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வரவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வானப்பிரஸ்தம் எடுக்கிறோம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்த, சன்னியாஸ். ஃபஸ்ட் 25 வயசு பிரம்மச்சாரி, 25-50 வரைக்கும் கிரகஸ்தர், 50லேருந்து 75 வரைக்கும் வானப்பிரஸ்தம், 75லேருந்து 100 வரைக்கும் சன்னியாஸ். நீங்கள் வந்து வானப்பிரஸ்தம் எடுக்கக்கூடிய டைம் வந்துருச்சு. உடனடியாக நீங்கள் வனத்துக்கு போங்க. வனத்துக்கு போய் ஹரியோடைய தாமரை பாதத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. வனம் கதோய தரிமாஷயேதே. இரண்யகசிபுக்கு வந்து கோபம் வருது, ஆனால் கோபத்தை வந்து காண்பிக்கலை ஃபஸ்ட் தடவை. இந்த பையனை யாரோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. யாரோ ஒரு வைஷ்ணவர் வந்து மாறு வேஷத்தில் வந்து குருகுலத்தில் வந்துட்டாங்க போல. ஏய் சண்டாம இருக்கா, யாரையும் விடாதீங்க இனிமேல். நாரத முனிவர் வருவார், அவர் கூட மாறு வேஷத்தில் வருவார், அவர் கூட கேர்ஃபுல்லாக இருங்க, அவர் கூட விடாதீங்க. நாரத முனிவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இரண்யகசிபுக்கு. நாரத முனிவரே சொல்லிடுறாரு, அவரே விடாதீங்க உள்ள, என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல விடாதீங்க உள்ள. அவர் பிரகலாதனுடைய மனசை யாருமே கெடுக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் கலங்க, ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க அவருக்கு, சொல்லி விட்டுருவார். உடனே அவங்களும் வந்து அப்போ 2வது தடவை கொஞ்ச நாள் கழித்து கூப்பிடுவார். இப்போவாது நீ வந்து குருகுலத்தில் உன்னோட குரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுலேருந்து உனக்கு பிடிச்ச பாடத்தை உன்னோட குருகிட்ட என்ன கற்றுக்கிட்டியோ. அவரை பொறுத்த வரைக்கும் இரண்யகசிபு சண்டாமர்க்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாரு. ஆனால் பிரகலாத் மகாராஜை பொறுத்த வரைக்கும் நாரத முனிவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அதை சொல்கிறாரு. குருகிட்ட என்ன கற்றுக்கிட்டான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அதே தான் சொல்கிறார். பிரகலாத் மகாராஜ் நாரத முனிவர் என்ன ஒன்று சொல்கிறார். 2 ஸ்லோகம் சொல்கிறார். 2வது இருக்கு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் மந்திரம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சே நவலக்ஷணா கிரியேத பகவதி யத்தா தன்மன்யே பகவதி உத்தமம். இந்த 9 விதமான பக்தி தொண்டு முறைகளை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடையலாம், பகவானை அடையலாம். பகவானை அடைகிறதுக்கு, இந்த ஹரியை அடைகிறதுக்கு இந்த 9 பக்தி ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் மந்திரம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், இந்த 9 முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகும். ஃபஸ்ட்டு தடவை கோபம் கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மீடியம் கோபமாயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து பிரகலாத் மகாராஜா வந்து ஒன்றும் செய்யலை. சண்டாமர்க்காக தான் வான் பண்ண. நான் அப்போ இவ்வளோ சொல்லி நீ கேட்கல, உங்களோட தண்டனை கொடுக்க போகிறேன். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒழுங்காக சொல்லித்தரல அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, சவுக்கடி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உடனே வந்து அவங்க பிரகலாத் மகாராஜா கூட்டிகிட்டு போய், தம்பி ஏன்பா இப்படி எங்களை மாட்டி விடுற, நாங்கள் என்னப்பா பாவம் பண்ணோம். சண்டாமர்க்கா வந்து புலம்புறாங்க, ஹரி வந்து உங்கள் அப்பாவோட எதிரின்னு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுற வேணுன்ட்டு. உடனே பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார், இவர் 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 எனக்கு நண்பர், இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் எனக்கு எதிரி, எனக்கு வேண்டப்படாதவர் அப்படின்னு வந்து பிரித்து பார்ப்பது வந்து யார் வந்து மாயையின் கீழே இருக்காங்களோ அவங்க தான் பிரித்து பார்ப்பாங்க. நண்பர் எதிரி, இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவருக்கு வேண்டப்படாதவர், இவர் வேண்டியவர், வேண்டாதவர், இவர் எனக்கு ஆகாது, அவரோட சகவாசம் எனக்கு வேண்டாம். சம்டைம்ஸ் பக்தர்கள் சம்பவத்தில் கூட அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வாக்குவாதம் வந்துடுச்சுன்னா உடனே அவ்வளோதான், இனிமேல் என் வழியில் தலையிடாதீங்க, என் கூட எதுவும் வச்சுக்காதீங்க, நானும் உங்கள் கூட எதுவும் வச்சுக்க மாட்டேன், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் ஒரு குரூப்பு, அவர் வந்து வேறு குரூப்பு, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பகவானுடைய மாயையின் கீழே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி நினைப்பாங்க நம்ம.
ஸோ நான் என்ன பண்ணுறது, பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார் அவங்க 2 பேருக்கும், நான் என்ன பண்ணுறது, ஆக்சுவலி நான் வந்து வேணுட்டே பண்ணலை. எப்படி வந்து இரும்பு வந்து காந்தத்தை நோக்கி இழுக்கிறதோ, இழுத்து செல்கிறதோ, அந்த மாதிரி வந்து என்னுடைய மனசு வந்து பகவானை நோக்கி இழுத்து செல்கிறது. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அவங்கள என்னவோ ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் 3வது தடவை தர்ம அர்த்த காம மோட்சம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அறம் பொருள் இன்பம் வீடு அதெல்லாம் பிரகலாத் மகாராஜுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடனே திருப்பி கூட்டிகிட்டு வராங்க 3வது தடவை. எல்லாம் கற்றுக்கிட்டாருன்னு நினச்சிட்டாங்க சண்டை அமெரிக்கா. சரி இப்போ நீங்கள் கேளுங்க. இரண்யகசிபு வந்து 3வது தடவை கேட்குறாரு. 3வது கேட்கும்போது 3 ஸ்லோகம் சொல்கிறார். மதிர்ன கிருஷ்ண பரதஸ்வதோ வாமிதோ விபத்தியேத கிரக பிரதானாம் அதந்த கோபிர் விஷதம் தமிஸ்ரம் புன புனச்சர்வித சர்வனானாம் நதே விதுகு ஸ்வார்த்த கதிங்கி விஷ்ணு துராஷயாயே பகிரத்தமானினாம் அந்தாயுதந்திருபனீயமான ஸ்தேபி சுதந்திரியாம் உருக்ரமாங்கிரீம் நைஷாமதிஸ்தாவதுருக்ரமாங்கிரீம் ஸ்பர்ஷதி அனர்த்தோ பகமோ யதர்த்தக மகீயஷாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நபிரணீத யாவத். இந்த 3 ஸ்லோகம் சொல்கிறாங்க பிரகலாத் மகாராஜ். இந்த மாதிரி நதே விதுகு ஸ்வார்த்த கதிகி விஷ்ணு துராஷயாயே பகிரத்தமானினா. துர் ஆශ්‍රயா, நீங்கள்லாம் வந்து மாயைங்கிற அடைக்கலம் புகுந்திருக்கீங்க. துர் ஆශ්‍රயா பகிரத்தமானினா. நதே விதுகு உங்கள் மனசில் வந்து கிருஷ்ணர் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸ்வார்த்த கதி, உங்களுடைய உண்மையான இறுதி குறிக்கோள் கிருஷ்ணர் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அந்தாயந்தின் உபநியமான பிளைண்ட் லீடர் வந்து எல்லா பிளைண்டு பீப்புளை லீடு பண்ணிட்டு போகிறாரு. என்ன ஆகும் கடைசியில்? குருட்டு தலைவர் வந்து எல்லா குருடர்களையும் லீட் பண்ணிட்டு போகிறாரு. எல்லாம் கடைசியில் டிச்சில் விழுவாங்க. எல்லாரும் சேர்ந்து டிச்சில் விழுவாங்க. அந்தாயந்தின் உபநியமான ஸ்தேபிந்தியம் உருதாமணி பத்தா மதிர்ன கிருஷ்ண பரதசுதோவா. இது வந்து உங்கள் சுய புத்தியினாலோ இல்லை மற்றவங்க சொல்லி கொடுத்தோ இல்லை 2 காம்பினேஷனாலேயோ உங்கள் மதியில் வந்து கிருஷ்ணர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் மிதோ விபத்தியது கிரக பிரதானம். நீங்கள் வந்து சபதம் எடுத்திருக்கீங்க. என்ன சபதம் எடுத்திருக்கீங்க? என்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும், என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் புலன்பம் அனுபவிப்பேன். என் புலன்களுக்கு என்ன இன்பம் தருவதோ அது வந்து வாழ்நாள் கடைசி மூச்சு வரைக்கும் நான் வந்து அதை நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அதை அடையணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற விரதம் எடுத்திருக்கீங்க. நம்மளாம் ஏகாதசி விரதம் இருக்கோம். அந்த மாதிரி அவங்களுடைய விரதம் இது. இந்த மாதிரி பௌதிகவாதிகளுடைய விரதம். கடைசி மூச்சு வரைக்கும் பௌதிக வசதிகளையும் பௌதிக இன்பகத்துகளையும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு. அதாந்த கோபின் விசதம் தமிஸ்ரம் புன சர்வீத சர்வரானாம். இந்த புலன்பங்கள்லாம் வந்து பன்றிக்கு கூட கிடைக்குது, நாய்க்கு கூட கிடைக்குது. அதுக்காக மனித பிறவியை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு. அப்புறம் 3வது ஸ்லோகம் தான் கோபம். இரண்யகசிபு கோபப்படுத்துறது 3வது ஸ்லோகம். நைஷா மதிஸ்தாவ் துருக்கிரமாங்கும் ஸ்பர்ஷதி அனத்தோ பகமோ யதர்த்தக மகீயேஷாம் பாத ரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நம் பிரணீத யாவத். உங்களுடைய உணர்வை வந்து தூய்மைப்படுத்தணும்னா, பச்சையாக சொல்ல போனால் நீங்கள் உருப்படணும்னா உங்களுக்கு ஒரே வழி தான். அது என்ன வழினா, ஹரியோடைய பக்தருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசி எடுத்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கோங்க. அப்போ தான் அவங்க உருப்பட முடியும். இப்படி சொல்லலை, மரியாதையோடு தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம சொல்கிறோம், கலோக்கியில் சொல்கிறோம், மரியாதையாக சொல்கிறார். உங்கள் உணர்வை மாற்றணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. உணர்வை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரே வழி. அவர் ரொம்ப பணிவாக சொல்கிறார், ரொம்ப மரியாதையோட பணிவோட. ஸோ அப்பா அப்படிங்கிற மரியாதை எப்பவுமே கொடுப்பார். நமஸ்காரம் பண்ணுவார் எப்பவுமே அப்பாவுக்கு. ஸோ சொல்லோடனே ஏன்னா ஹரியே வந்து என்னுடைய எதிரி, ஹரியோடைய பக்தருடைய பாதத்தில் கூட தூசி எடுத்து என் உடம்புல போடணுமா? என்ன ஒரு திமிர் இருக்கணும் உனக்கு? ராஸ்கல், இம்மிடியேட்டாக அவனை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ தான் கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறது. உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, மலையிலேருந்து தூக்கி போடுறது, யானையை வச்சு மிதிக்க வைக்கிறது, பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறது, விஷம் கொடுக்கறது, ரூமில் அடைச்சி போடுறது, கடலில் தூக்கி போடுறது. ஸோ நிறைய நம்ம பார்த்துருப்போம். இல்லை,
ஸோ அதெல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாரு, முடியல கடைசியில். அப்புறம் வந்து இரண்யகசிபுக்கு சலிச்சு போயிடும். முடியல அப்படின்னு, எங்கிருந்துடா உனக்கு இவ்வளோ பவர் வருது? பிரகலாத் மகாராஜா, உங்களுக்கு எங்கிருந்து வருதோ அங்கிருந்து எனக்கே வருது. எல்லா சக்திகளுக்கும் மூலம் பகவான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் வந்து சண்டாமர்கா சொல்லுவாங்க, இவனை கொலை பண்ணி ட்ரை பண்ணி சாகவே மாட்டேங்கிறான், இவனை என்ன இனிமேல் விட்டுருங்க, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், இன்னொரு தடவை சான்ஸ் கொடுங்க, நாங்கள் எப்படியாவது இவனை மனம் திறந்து வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டிகிட்டு போவாங்க. 6வது சாப்டரில் சண்டாமர்கா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இன்டர்வல் டைம் கொடுப்பாங்க. அந்த இன்டர்வல் டைத்தில் வந்து என்ன பண்ணுவார் பிரகலாத் மகாராஜா வந்து, ஏன்னா ஆல்ரெடி பசங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிடும் பிரகலாத் மகாராஜோட அபாரமான சக்தி. ஏன்னா பப்ளிக் பிளேஸில் எல்லாம் யானை வச்சு மிதிக்க வைக்கிறாங்க. அப்போ கூட யானை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுது. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு பிரகலாத் மகாராஜா சாதாரணமானவர் இல்லைப்பா, பெரிய ஆள் இவர் அப்படின்னு சொல்லி. பிரகலாத் மகாராஜா வந்து எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சு உங்களுக்கு சொல்லி பிரகலாத் மகாராஜா வந்து அவர் ஸ்டேஜில் நின்று அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். இன்டர்வல் டயத்தில் மனித வாழ்க்கையோட முக்கியத்துவம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவார். கௌமார ஆச்சரிய பிரஜா தர்மான் பாகவதானிக துர்லப மானுஷ ஜென்ம எத்தப்பி அத்ரோம் அர்த்ததம். 5 வயசுலேருந்து ஆன்மீக வாழ்க்கை பயிற்சிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஜென்ரலாக நம்ம பகவத்கீதை புஸ்தகம் நம்ம வந்து வீடு வீடாக கடையாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போவோம். அப்போ சொல்லுவாங்க எல்லாரும், தம்பி இதெல்லாம் வந்து 70 வயசுக்கு மேலே படிக்கிறதுப்பா, 70 வயசுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாம் வாழ்க்கையில் முடிஞ்சதுக்கப்புறம் படிக்க வேண்டியது விஷயமெல்லாம், இப்போ இதெல்லாம் எதுக்குப்பா படிச்சுட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பகவத்கீதையில் 70 வயசு 80 வயசுக்கு மேலே படிக்கிறது. ஆனால் பக்த பிரகலாதர் என்ன சொல்கிறாரு, 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும். கௌமார ஆச்சரிய பிரஜா, ஏன்னா வந்து துர்லப மானுஷ ஜென்ம மனித பிறவி கிடைத்திருக்கு அரிது அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. மனித பிறவி வந்து வேஸ்ட் பண்ண வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது. எத்தப்பி அத்ருவம் அர்த்ததம், இதுவும் தற்காலிகமானது தான், ஆனால் இருந்தாலும் அர்த்தம் நிறைந்தது. இட்ஸ் டெம்பரவரி பட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் மீனிங். பிகாஸ் ஏன்னா மனித பிறவியில் தான் நம்ம யார், நம்ம ஏன் இந்த பிறப்பு இறப்பிலும் தப்பிக்க முடியாது, நமக்கு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பௌதிக உலகத்தில் ஏன் கஷ்டப்படுறோம், எந்த பௌதிக உலகம் எதுக்கு படைக்கப்பட்டது, பகவான் யார், பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், எப்படி பகவான் ராஜ்யத்துக்கு போகிறது, இது எல்லா விஷயங்களும் மனித பிறவியில் மட்டும் தான் கற்றுக்க முடியும். அதனால தான் வேதாந்த சூத்திரத்தில் வந்து முதல் லைன், ஃபஸ்ட்டு லைன் என்னன்னு கேட்டால் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், 84 லட்சம் வகையான உயிரினங்கள்லாம் தாண்டி, அந்த சரீரம்லாம் எடுத்து தாண்டி மனித பிறப்புக்கு வந்து வேதாந்த சூத்திரத்தை எடுத்து முதல் பக்கம் திருப்பினோம்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. நவ் இஸ் த டைம் ஹேஸ் கம் டு என்கொயர் அபவுட் அப்சல்யூட் ட்ரூத். மனித பிறப்பு கிடைச்சதுனால உனக்கு தருணம் வந்துருச்சு, தக்க தருணம் வந்துருச்சு, பரம உண்மையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வந்துருச்சு, இதை யூஸ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் லைனே இதுதான், டைம் ஹேஸ் கம் டு இன்கொயர் அபவுட் அப்சல்யூட் ட்ரூத். ஸோ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார், 100 வருஷ காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்குனீங்கன்னா 50 வருஷம் தூக்கத்திலே போச்சு. தூங்கியே துடிச்சாச்சு 50 வருஷம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கினோம்னா. இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம். சண்டேலாம் வந்து நைட்டு சனிக்கிழமை 12 மணிக்கு தூங்குனாங்கன்னா சண்டே 12 மணிக்கு எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி 4 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க, மங்களாதிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஏன் மிட் நைட்டில் எந்திரிக்கிறீங்கம்பாங்க. ஏங்க மிட் நைட்டில் எந்திரிக்கிறீங்க? 10 மணி 11 மணினா எர்லி மார்னிங். எனக்கு தெரியும், நான் வச்சுல காலேஜில் 2000லேருந்து 2004 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் பார்ப்பேன், ஃபஸ்ட் ஹவர் 9 to 10 என்னுடைய ஃபஸ்ட் ஹவர் என்னோடய கிளாஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன். ஹாஸ்டல் வழியாக தான் போகணும் கிளாஸ் ரூமுக்கு. ஹாஸ்டலில் பார்த்தா 9 மணிக்கு 9:05 கிளாஸு. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பல் தேய்ச்சிட்டு இருப்பாடுங்க. குளிக்கிறதுலாம் வாரத்துக்கு ஒரு தடவை. பிரபுவும் ஜிசிடி காலேஜ், இதய சைத்தன்ய பிரபு ஜிசிடி காலேஜ். அப்புறம் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஒர்க்கு அக்ரெடிட்டேஷன் ஒர்க்குன்னு சொல்லி ஸ்டாஃப் மெம்பர்லாம் நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தேன். நைட்டு ஃபுல்லாக காலேஜ் லேப்லலாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன்.
டாக்குமெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம். சரின்னு சொல்லி 1 மணி 2 மணிக்கு சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் பார்த்தா 2 மணிக்கு வந்து எல்லா ரூமும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்குது ஒவ்வொரு ரூம்லேயும். 2 மணிக்கு, எர்லி மார்னிங் 2 மணிக்கு, மிட் நைட்டு 2 மணிக்கு. ஸோ 2 மணிக்கு தூங்க போனாங்கன்னா 9 மணிக்கு எந்திரிச்சு பல்லு கழிச்சிட்டு குளிக்கிறதெல்லாம் அப்புறம் தான். குளிக்கிறதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை. நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப், காலேஜ் லைஃப். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து 50 வருஷம் தூக்கத்தில் போச்சு. அப்போ மீதி 50 வருஷம் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 10 வருஷம் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அறியாமை பருவத்தில் போயிடுது 10 வருஷம், 60 வருஷம் போச்சு. அப்புறம் அடுத்த 10 வருஷம் வந்து இளமை பருவத்தில் ஒரு விளையாட்டுத்தனம், ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது ஒரு விளையாட்டுத்தனம், ஸ்போர்ட்டிவ் மென்டாலிட்டி, அதில் ஒரு 10 வருஷம் போச்சு, 70 வருஷம் போச்சு. கடைசி 20 வருஷம் வந்து முதுமை பருவத்தில் ரொம்ப பௌதீகமாகவும் ஒன்றும் பண்ண முடியாமல், ஆன்மீகமாகவும் ஒன்றும் பண்ண முடியாமல், காசி ராமேஸ்வரம் போகலாம், அதுவும் போக முடியல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ட்ராவல் பண்ண முடியாது, அதுவும் பண்ண முடியல. கடைசி 20 வருஷம் போச்சு, 90 வருஷம் போச்சு. 10 வருஷம் தான் இருக்குது. அந்த 10 வருஷத்தில் வந்து ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும், குழந்தை குட்டியில் பார்த்துக்கணும், அவங்கள வளர்த்தணும், வீடு கட்டணும், கம்பெனி பார்த்துக்கணும். 10 வருஷத்தில். அப்போ பிரகலாத் மகாராஜ் கேட்குறாரு, 100 வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் எத்தனை வருஷம் உங்களுக்கு பெருமாளை பற்றி நினைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் டெடிகேட் பண்ண முடியாது? அதனால டைமெல்லாம் இல்லை, எமர்ஜென்சி, அர்ஜென்ட்டு. அதனால் 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார். இதெல்லாம் வந்து 6வது சாப்டரில் இதெல்லாம் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ 6வது சாப்டர் எண்டில் கேட்குறாங்க, இவ்வளோ விஷயம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறீங்க, எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? 7வது சாப்டரில் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் நாரத முனிவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். நாரத முனிவர் வந்து எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் தூய பக்தி பயிற்சி பண்ணுறதை பற்றி அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார் 7வது சாப்டரில். நான் அம்மாவோட கருப்பையில் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா வந்து அவங்க டயர்டுனால தூங்கிட்டாங்க. அவங்க நாரத முனிவர் சொன்னதெல்லாம் அவ்வளோவா காதுகள் போகலை. ஆனால் நான் கூர்மையாக கவனித்தேன். அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுது நான் கூர்மையாக கவனித்தேன் நாரத முனிவர் சொல்லி கொடுத்ததெல்லாம். அதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. கர்ப்பத்தில் இருக்கும்போது கேட்டதை வந்து அப்படியே சொல்கிறார், ஒப்பிக்கிறாரு பசங்களுக்கு, கிளாஸ்மேட்ஸ்க்கு. இது வந்து 7வது சாப்டரில் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் 8வது சாப்டரில் கிளைமேக்ஸ். ஏன்னா இரண்யகசிபு வந்து பிரகலாத் மகாராஜா மேலே, அப்புறம் வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த ஹோலிகா தங்கச்சி, இந்த மாதிரி நெருப்பில் வந்து அத்தை வந்து அப்பா என் அத்தையை தயவு செய்து என் நெருப்பில் என் கூட வர வைக்காதீங்க, நான் மாத்திரம் போகிறேன். அத்தை சொல்லுவாங்க, நீ எரியா இல்லை நான் எரியறேன்னு பார்க்கலாம் வா. இப்போ கடைசியில் ஹோலிகா வந்து பஸ்மம் ஆயிடுவாங்க. உடனே இரண்யகசிபு வந்து அழுவார், என் தங்கச்சி குருட்டியடா, அவனை சாகடியுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார். மறுபடியும் வந்துடுவார், கடலில் தூக்கி போட்டு மறுபடியும் வந்துடுவார். அது பிரமாதமான சீன் அந்த படத்தில், அருமையாக பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும். நீங்கள் எனக்கு காட்சி தர மாட்டீங்களா? பிரகலாத் மகாராஜ் ஏங்குவார், என்னை ஏன் வந்து இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து காட்சி தர மாட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப ஏங்கி பிரார்த்தனை பண்ணுவார். அப்போ பகவான் நேருக்கு நேர் வந்து தரிசனம் கொடுப்பாரு. நான் வந்து பகவான் இல்லை, நான் பக்தருக்கு அடியவன் அப்படிலாம் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சு திருப்பி வந்துடுவார். திருப்பி வந்துட்டியாடா நீ, இன்னும் சாகலையா நீ? அப்புறம் தான் சொல்லுவார், இந்த மாதிரி எங்கே இருக்கார் விஷ்ணு, எங்கே எல்லா பக்கம் இருக்கார் சொல்லி, தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். இந்த தூணில் இருக்காரா? நாங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, பகவான் வந்து ஆமாம் நான் இருக்கேன். பிரகலாத் மகாராஜா வந்து அந்த தூணில் இருக்காருன்னு சொன்னதுக்காகவே நரசிம்மதேவரன் தூணில் வந்து உட்காந்துட்டாராமா. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சத்யம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அத்ருஷ்யா தத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே ஸ்தபாயாம் ந மிருகம் ந மானுசம். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷித்தும், நிஜபிருத்திய உங்களோட உண்மையான சேவகன் உடைய வார்த்தையை வந்து நீங்கள் வந்து, இது வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்லலை, சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார்.
உங்களுடைய தூய பக்தர்னு வந்த வார்த்தையை வந்து வீண் போகாமல் அதை நிறைவேற்றுவதில் நீங்கள் வல்லவர். கண்டிப்பாக நிறைவேற்றிடுவீங்க. உங்கள் தூய பக்தர்லேருந்து ஒரு வார்த்தை தூணில் இருக்காருன்னு சொன்னால் அந்த வார்த்தை தூய பக்தர்லேருந்து வார்த்தை வந்துருச்சு, அது வீணாக போகக்கூடாது, அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்துடுவீங்க. நிஜபிரத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷ் அகிலேஷ் சாத்மனக அத்ருஷ்யாத் அற்புத ரூபம் உத்வகன். அற்புதமான ரூபத்தில் நீங்கள் வந்தீங்க. நான் மிருகம் ந மானுசம், மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, பாதி மிருகம் பாதி மனுஷனாடி இந்த மாதிரி ரூபத்தில் அற்புதமான ரூபத்தில் வந்திருக்கீங்க. உங்கள் தூய பக்தருடைய வார்த்தையை நிரூபிக்கிறதுக்காகவே வந்திருக்கீங்க. அப்போ இரண்யகசிபு வதம் செய்கிறதெல்லாம் 8வது சாப்டரில் இருக்கும். இது 8வது சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் பிரம்மா வந்து இரண்யகசிபுவோட நரசிம்மதேவோட உக்ரம் வந்து போகாது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிங்கம் பீஷணம் பத்ரம் மித்யூர் மித்யும் மாம் யகம். ஸோ நரசிம்மருடைய கோபம் வந்து போகாது. எல்லாத்தையும் பிரபஞ்சத்தையும் அழிக்கிற மாதிரி அத்தி இத்தி போட்டு எல்லாம் இது பண்ணுவார். அப்போ நாரதமுனிவர் போய் பிரம்மாட்ட கெஞ்சுவார், பிரம்மதேவரே தயவுசெய்து அவரை தடுத்து நிறுத்துங்க, அவரை கோபத்தை தடுத்து நிறுத்துங்க, பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. இன்னும் பிரம்மா வந்து ஐயோ நான் போக மாட்டேன், நீ வேணா வந்து மற்றவங்களை கேளுங்க. எல்லா தேவர்கிட்ட போய் இப்போ கேட்பாங்க, யாருமே ரெடி இல்லை, பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் லக்ஷ்மி தேவிகிட்ட போய் கேளுங்க. நாரதமுனிவர் லக்ஷ்மி தேவிகிட்ட போய்க்கும்போது ஐயோ நான் வந்து எப்போதுமே நான் சாந்தப்படுத்திடுவேன் கணவரை, ஆனால் இந்த மாதிரி கோதமான ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை, கண்டிப்பாக நான் போக மாட்டேன். அப்போ விஸ்வநாத் சிக்கத்தாக்கர் சொல்கிறாரு, இது ஆக்சுவலாக வந்து இல்லை, உண்மை இல்லை. ஏன்னு கேட்டால் நரசிம்மர் வந்து வைகுண்ட லோகத்தில் எப்போவுமே அதுக்கு ஒரு தனி உலகம் இருக்குது. அங்கே லக்ஷ்மி தேவி வந்து நிரந்தரமாக இந்த நரசிம்மரோட ரூபத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யுகத்துலேயும் வந்து நரசிம்மர் வரும்பொழுது லக்ஷ்மி தேவி எத்தனையோ தடவை பார்த்துருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இது நிரந்தரமான ரூபம், எட்டர்னல். எந்த ஃபார்ம் பகவான் எடுத்தாலும் அது எட்டர்னல் அண்ட் டிரான்செண்டல், நிரந்தரமான ரூபம் அது. ஸோ அது வந்து பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் பகவானோட பாஸ்ட் டைம் பொட்டன்சி, பகவான் லீலா சக்தியினால் லக்ஷ்மி தேவி அந்த கணம் வந்து மறந்து போயிடுறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் வந்து பிரம்மதேவர் வந்து பிரகலாத் மகாராஜ், தம்பி உனக்காக தான்ப்பா வந்தார், அதனால் சமாதானப்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜாவை சொல்லிடுவார். உடனே பிரகலாத் மகாராஜா வந்து மாலையை எடுத்துகிட்டு போய் மாலையை போட்டு பிரார்த்தனை 9வது சாப்டர் ஃபுல்லாக 43 ஸ்லோகங்கள், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் பிரார்த்தனைகளில். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து பாகவதம் ஸ்ரீமத் பாகவத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அதில் பக்த பிரகலாதன் வந்து 43 ஸ்லோகம், கோல்டு மெடலிஸ்ட். பிரார்த்தனை செய்கிறதுல கோல்டு மெடலிஸ்ட் அவர். அடுத்த பிரார்த்தனை வந்து பிரம்மதேவர் 40 ஸ்லோகம், 10வது காண்டத்தில் 14வது சாப்டரில் 40 ஸ்லோகம், அவருக்கு சில்வர் மெடல் தான். பிரம்மதேவரோட பிரார்த்தனைக்கு 3 ஸ்லோகம் கம்மி அவர். ஸோ 43 ஸ்லோகம், பியூட்டிஃபுல் பிரார்த்தனைகள். பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடியே இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப் டு ஆஃபர் ப்ரேயர்ஸ், தயார்படுத்தி கொள்கிறார். அதுக்கு 5 ஸ்லோகம். பிரார்த்தனை செய்யறதுக்கு தயார்படுத்தி கொள்வதற்கு 5 ஸ்லோகம். தன்னுடைய பணிவை காண்பிக்கிறார். உங்களுக்கு பிரார்த்தனை செய்யறதுக்கு வந்து எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. 7 நிமிஷம் இருக்கு, முக்கியமான பிரார்த்தனைகள் மட்டும் நமக்கு டிஸ்கஸ். உங்களுக்கு பிரார்த்தனை செய்யறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதி கிடையாது. பிரம்மதேவர், சிவபெருமான், பெரிய பெரிய தேவர்கள்லாம் வந்து எலோக்குவெண்ட்டாக உங்களை நோக்கி பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்து. அந்தளவுக்கு நீங்கள் அதில் கூட திருப்தி அடையாதவர். நீங்கள் வந்து நான் ஒரு சாதாரணமாக அரக்க குடும்பத்தில் பிறந்திருக்கேன், நான் பிரார்த்தனை பண்ணி எப்படி நீங்கள் திருப்தி அடைய போகிறீங்க? எனக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை. பிரம்மாதய சுரகணா முனையோத சித்தா சத்வை கதான கதையோ வச்சசாம் பிரவாகை நாராதிதம் புருகனே ரதுனாபி விப்ரோ கிம் தோ சமர்கதி சமே ஹரிருக்ரஜாதே. ஸோ நான் வந்து அரக்க குடும்பத்தில் பிறந்திருக்கேன், நான் இப்படி எனக்கு தகுதி கொஞ்சம் கூட தகுதி இல்லை எனக்கு. அப்புறம் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில், எந்த விதமான பௌதிக தகுதிகளும் வந்து உங்களை திருப்திப்படுத்த முடியாது, பக்தி மட்டும்தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். மன்யேதனாபிஜ ரூப தபசதோஜஸ்
தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோக நாராதனாகி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்தியா ததோ ச பகவான் கஜயூதபாய. பெரிய செல்வம் இருந்தாலும் சரி, அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் சரி, மன்னிய தனாபிஜன ரூப அழகு இருந்தாலும் சரி, தப்ப ஆஸ்டரிட்டி இருந்தாலும் சரி, ஸ்ருதோஜஸ் வேதிக் மந்திரம்லாம் சான் பண்ணாலும் சரி, தேஜ நல்ல சென்சரி ப்ரோவஸ், தேஜ பிரபவ எஃபல்ஜன்ஸ், பல ஸ்ட்ரென்த்து, பௌருஷம் டேலண்ட், புத்தி யோகம் இன்டெலிஜென்ஸ், யோகம் மிஸ்டிக் பவர், இதெல்லாம் இருந்தால் கூட பகவானை திருப்திப்படுத்த முடியாது. பக்தி இருந்தால் மட்டும்தான் பகவானை திருப்திப்படுத்த முடியும். கஜேந்திரன் யானை, அவருக்கு இந்த எந்த விதமான பௌதிக தகுதியும் இல்லை, ஆனால் அவர் பக்தி இருந்தது. அதனால 8வது காண்டத்தில் விஸ்வநாத் சக்கரத்தாக சொல்லும்பொழுது கஜேந்திரன் அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த முதலை காலை பிடிச்சது, யானையோட காலை பிடிச்சப்படி இழுக்குது. பல வருஷங்களாக நடக்குது, பல thousands of years இந்த ஃபைட் நடக்குது. யானையோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடுச்சு. யானை முந்தைய ஜென்மத்தில் இந்திரத்யும்ன மகாராஜாவாக இருந்தார். அப்போ அவர் செய்த பிரார்த்தனைகள்லாம் ஞாபகம் வருது. அந்த பிரார்த்தனை செய்த உடனே ஆதி மூலமேன்னு சொல்லி அந்த இங்கே லோட்டஸ் எடுத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்கிறார், ஆஃபர் பண்ணுறார். உடனே பகவான் பார்க்குறார், நம்ம தனியாக நம்ம இந்த கருடன் மேலே போனால் லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி கருடனை கை இடுக்கில் வச்சுக்கிட்டாராம்மா. கருடனை கை இடுக்கில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாராம்மா. அப்புறம் அங்கே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் கருடன் மேலே உட்காந்துட்டார். கருடன் மேலே போனால் லேட் ஆகிரும் சொல்லி. ஸோ அந்த மாதிரி கஜேந்திரன் பக்தி இருந்தது. பக்தினால பகவான் அட்ராக்ட் பண்ணார். அப்புறம் அடுத்த சொல்றார், விப்ராத் சுத்குணயுதா தரவிந்த நாபா பாதா ரவிந்த விமுகா சபச்சம் வரிஷ்டம் மன்யே தத்தர்பித மனோ வச்சனே கிதார்த்தோ பிராணான் புனாதி சகுலம் நத்துபூரி மானஹ. பெரிய பிராமண குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. 12 குணதிசயங்கள் இருக்கும். சனத் சுஜாதாவில் இருக்கக்கூடிய 12 குணதிசயங்கள், அதுவும் பிரபுபாதர் லிஸ்ட் பண்ணுறார் பொருளுரையில். பகவத்கீதையில் பார்த்து 7 குணதிசயங்கள், 9 குணதிசயங்கள், 9 குவாலிட்டிஸ் ஆஃப் பிராமணா படிப்போம் 18வது சாப்டரில். இதில் 12 குவாலிட்டிஸ். அந்த 12 குணதிசயங்கள் இருந்தால் கூட அவர் பகவானுடைய பக்தர் இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த 12 குணதிசயங்கள் வேஸ்ட்டு. அதை விட நாய் உண்ணக்கூடிய சண்டால குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா கூட அவர் பகவானுடைய பக்தராக இருந்தார்னா அந்த பிராமணரை விட மிக உயர்ந்தவர். பிரகலாத் மகாராஜ் சொல்றார், பக்த பிரகலாதன் சொல்றார், உயர்ந்தவர். பக்தி இருந்ததுன்னா போதும், அவர் உயர்ந்தவர். ஏன்னா அந்த பிராமணர் பகவான் மேலே பக்தி இல்லாத அந்த பிராமணர் தன்னையவே தூய்மைப்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது தன் குடும்பத்தாளர் எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? ஆனால் இந்த சண்டாள குடும்பத்தில் பிறந்தவர், சூத்திர குடும்பத்தில் பிறந்தவர், அவர் பக்தி இருக்கிறதுனால அவரை மாத்திரம் இல்லை, அவர் குடும்ப அங்கத்தினர்கள் மட்டும் இல்லை, அவருடைய வில்லேஜ் மட்டும் இல்லை, அவரோட யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி முக்தி கொடுத்துருவார், அவர் பக்தி இருக்கிறதுனால. ஸோ பகவானுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் ஸோ ரொம்ப மெனி இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் பகவான் அதுக்கப்புறம் தான் 4-5 ஸ்லோகம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் நரசிம்மதேவர் கேட்குறாரம்மா, என்ன எனக்கு ஏதாவது ப்ரேயர் ஆஃபர் பண்ணாதான் நான் அவங்களுக்கு ரெசிபிகேட் பண்ணுவேனா, எனக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்தாதான் நான் ரெசிபிகேட் பண்ணுவேனா, எனக்கு ஏதாவது பக்தி பண்ணாதான் நான் ரெசிபிகேட் பண்ணுவேனா, அந்தளவுக்கு நான் என்ன செல்ஃப் சென்டர்டா, ஆம் ஐ செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு கேட்குறாரம்மா. உடனே பிரகலாத் சொல்கிறாரு, நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனாத விதுஷ கருணோ விரணீத்தே எத்தஜனோ விதததே விததீதமானம் தச்சாத்மனோ பிரதிமுகஸ்ரீயதா முகஸ்ரீ. அவங்க என்ன சொல்கிறாரம்மா, இந்த மாதிரி பகவானே நாங்கள் ஏதாவது பிரார்த்தனை செய்யணும்னா, உங்களுக்கு ஏதாவது பக்தி துண்டு செய்தோம்னா, உங்களுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு விதமான நன்மையும் கிடையாது, உங்களுக்கு ஒரு விதமான லாபம் கிடையாது, எங்களுக்கு தான் நன்மை. நான் கிருஷ்ணருக்காக டொனேஷன் கொடுத்தோன்னு எனக்கு தான் நன்மை, கிருஷ்ணருக்கு டொனேஷன் தேவையில்லை. லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம், கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவிகள் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க அன்னைய லோகத்தில்.
ஸோ நம்ம பிரார்த்தனை செய்கிறதோ நம்ம பக்தி தொண்டு செய்கிறதோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கு தேவையே இல்லை. கிருஷ்ணருக்கு வந்து ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்ல. அதனால நைவாத்மன பிரபுரையும் நிஜலாப பூர்ணம், அவருக்கு எந்த லாபமும் இல்லை, நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி போய் உங்களை டெக்கரேட் பண்ணீங்கன்னா, கண்ணாடியில் வந்து உங்கள் டெக்கரேட்டட் இமேஜ், அலங்காரம் செய்யப்பட்ட முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே குளிக்காமல் போய் கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா அசிங்கமான ரூபத்தை பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறதுனால கண்ணாடிக்கு ஏதாவது நன்மை இருக்கா? உங்களுக்கு தான் நன்மை அப்படிங்கிற உதாரணம் கொடுக்குறார் பக்த பிரஹ்லாதன். அப்புறம் வந்து சரணாகதி ஒரு அடுத்த 5 ஸ்லோகத்தில் பகவானுடைய தாமரை பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பாலஸ்ய நேகச்சரணோ பிதரோ நர்சிம்மா நார்த்தஸ்ய சாகத முதன்வதி மஜ்ஜதோனோ தப்தஸ்ய தத் பிரதிவிதிரிகாஞ்ச சேஷ்டஸ்தாவத் விருதோ தனுபிருதாம் துபீக்ஷிதானாம். ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்க முடியாது. என்னதான் பாதுகாத்தாலும் கூட குழந்தை வந்து வியாதியில் இறந்து போயிடுது, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுது, கொரோனாவில் இறந்து போச்சு. 2வது வேவ் கொரோனாவில், ஃபஸ்ட்டு வேவில் வயசானவங்களும் இறந்து போயிட்டாங்க. 2வது வேவில் சின்ன வயசில் இருக்கிற 20 வயசில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. யாருனாலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. பேரண்ட்ஸ் cannot protect the child. எக்ஸ்பர்ட் டாக்டர் பெஸ்ட் மெடிசன் cannot cure patient. மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த மருந்து நோயாளியை குணப்படுத்த முடியாது. போட் cannot save drowning man. ஆல்ரெடி வந்து கடலில் மூழ்கி இருக்கிற போய் மேலே இருக்கக்கூடிய படகு வந்து காப்பாற்ற முடியாது. அதனால நரசிம்மர் பகவானுடைய தாமரை பாதத்தில் சரணாகதி அடைய தவிர வேறு எந்த தீர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் ஏன் வந்து நரசிம்மர் கேட்கிறாராமா, ஏன் சரணாகதி அடைய தவிர வேற தீர்வு இல்லையா, பௌதிகமான தீர்வு இல்லையா? எத்தனையோ பேர் அறிவியல் விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் இல்லை, அவங்கெல்லாம் தத்துவ வியாதிகள், இவங்கெல்லாம் வந்து நிறைய தீர்வு வச்சிருக்காங்களே, அந்த தீர்வு எதாவது எடுத்துக்க வேண்டியதானே. இப்போ பிரஹ்லாத் சொல்றார், அதுக்கு ஆன்சர் பண்றார். யஸ்மாத் பிரியா பிரிய வியுக சம்யோக ஜன்மா சோகாக்னின சகலயோ நிஷுதக்யமானஹ துக்கோஷதாம் யதபி துக்கமஹத்யாகம் பூமான் பிரமாமி வதமே தவதாஸ்ய யோகம். என்ன சொல்றாருன்னா, இல்லை, பௌதீக பிரச்சனைகளுக்கு பௌதீக தீர்வு காணவே முடியாது. பௌதீக பிரச்சனைகளுக்கு ஆன்மீக தீர்வு தான் காண முடியும். பௌதீக பிரச்சனைகளுக்கு பௌதீக தீர்வு காண்பது முட்டாள்தனம். அந்த பௌதீக தீர்வு என்னவா முடியும்னா, அந்த பௌதீக தீர்வு வந்து மிகப்பெரிய இன்னொரு பௌதீக பிரச்சனையாக உருவெடுக்கும். பௌதீகமான பிரச்சனைக்கு பௌதீகமான தீர்வு காண முயன்றால் அந்த பௌதீக தீர்வு இன்னொரு பௌதீக பிரச்சனையாக உருவெடுக்கும். துக்கோஷதாம் யதபி துக்கம் அகத்தியாகம். The remedy becomes, material remedy becomes a source of another material misery. Material remedy for material problem will become the source of another material misery. நம்ம மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க வில்லேஜில். என்ன பண்ணாங்க, நம்ம வந்து இதில் போகலாம், மோட்டார் சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்னாச்சு, ஓசோன் லேயர் டிப்ளீஷன், அங்கே ஓட்டை விழுந்துருச்சு, அல்ட்ரா வயலட் ரேஸ் உள்ளே வருது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டு, குளோபல் வார்மிங், பசிபிக் பெருங்கடல் ஹீட் ஆகுது. அப்புறம் என்னது என்ன சொல்கிறாங்க, கோடை காலத்தில் என்ன சொல்கிறாங்க, அது என்னது, எல் நினோ வரப்போகுது, நிறைய உயிர் சேதமாக போகுது, கடுமையான வெயில் தாக்க போகுது. சொல்யூஷன், பௌதிக தீர்வு கண்டுபிடிச்சாங்க. மோட்டார் சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம்னு சொல்லி. அதனால் என்னாச்சு, அந்த விளைவை அனுபவிக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும் அந்த விளைவை. குளோபல் வார்மிங், பூமியோட ஹீட் அதிகமாகும், ஃபுல்லாக வெப்பம், கோடை காலம் அதிகமாகும், எல்லாம் இந்த மாதிரி. ஸோ பௌதீக தீர்வு வந்து இன்னொரு பௌதீக பிரச்சனையாக உருவெடுக்கும். கீழே டிராஃபிக் இருக்குன்னு சொல்லி மேலே பாலம் கட்டுறாங்க, பாலத்தில் டிராஃபிக் வந்துச்சுன்னா எங்கே போகிறது, அதுக்கு மேலே பாலம் கட்டுறதா? ஸோ இந்த மாதிரி
அந்த பாலம் கட்டிட்டு போனால் அந்த பாலம் எப்போ இட சொல்லுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதனால் ஒரே ஒரு தீர்வு பகவான் நரசிம்மருக்கு சரணாகதி அடைகிறது தான், பகவான் சரணாகதி அடைகிறது தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ சாரி, 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கடைசியில் ஒரே ஒரு ஸ்லோகம். கடைசியில் நரசிம்மர் கேட்குறாரம்மா, இந்த மாதிரி பக்தப்படாத நீயே என்னை சரணாகதி அடைய பற்றியும் பேசிகிட்டு இருக்க, என்னை சரணாகதி அடையினாலும் உனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? உங்கள் அப்பா இந்த பிரபஞ்சத்துக்கே ஓனராக இருக்கார், நீ இந்த நீயும் உங்கள் அப்பா செத்துட்டாரு, இப்போ நீ தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஓனர். அதனால் கொஞ்ச நாள் மெட்டீரியல் ஆப்பலன்ஸ் என்ஜாய் பண்ணு. ஏன் என்னுடைய பாதத்தில் சரணாகதி அடையதை பற்றி ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்க பெருசா? பிரஹ்லாத் மகாராஜ் சொல்கிறாராம், தஸ்மாத் தமுஸ்தனுபிருதாம் அகமாசிஷோக்ஞா ஆயுஷ்ரியம் விவோமைந்திரியம் ஆவிரிஞ்சியாத் நேச்சாமி தே விலுலுதாம் ஒரு விக்ரமேன காலாத்மனோ பனயமாம் நிஜ பிரத்யபாஸ்வம். பகவானே, நான் பார்த்துட்டேன், எல்லாமே நேருக்கு நேராக பார்த்துட்டேன். தேவர்கள்லாம் சொர்க்கலோகத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஊர்வசி, திலோத்தமை, இந்த மாதிரி பல அப்சரஸு, பலவிதமான என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு இருந்தது, என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா கண்ணை இமைச்சாருன்னா போதும் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க, ஒன் பாத்ரூம் போயிடுவாங்க. அப்படி சொல்லலை, ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. இரண்யகசிப்பு சும்மா கண்ணை சிமிட்டுறன்னா போதும் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க போய். என்ன என்ஜாய்மெண்ட்டு? அந்த சொர்க்கலோகத்தில் கிடையாது என்ன என்ஜாய்மெண்ட் கிடைச்சி என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? இரண்யகசிப்புக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம். சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தோட பல மடங்கு உயர்ந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண இன்பங்களோட பல மடங்கு உயர்ந்தது. அந்த இன்பம் என்னாச்சு? எங்கள் அப்பா முன்னாடி போச்சு அவங்களுக்கெல்லாம். அப்புறம் எங்கள் அப்பா ஓனர் ஆகிட்டார், பிரபஞ்சத்துக்கு ஓனர் ஆகிட்டார். எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன். எங்கள் அப்பா உங்கள் கையில் வதம் பண்ணி செத்து போயிட்டார். ஆயுஷ்ரியம் விபவம், பெரிய ஆயுள் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? பெரிய செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? தற்காலிகமானது இது எல்லாமே. அதை நான் பார்த்துட்டேன், கிளியராக பார்த்துட்டேன். அதனால் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ நிஜபிரத்திய பார்ஸ்வம் காலாத்மனோ பனயமாம் நிஜபிரத்திய பார்ஸ்வம், அதெல்லாம் காலத்தினால் அழிக்கப்படக்கூடியது. அதனால் எனக்கு எப்போதுமே உங்கள் தூய பக்தருடைய சகவாசம் கொண்டு உங்களுடைய கிருஷ்ண கதைகளை உங்கள் தூய பக்தர்கள் மூலமாக எனக்கு எப்பொழுதுமே கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுங்க. அதுதான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே நரசிம்மர் கேட்குறாரம்மா, நரசிம்மர் சொல்கிறாரு, நீ என் கூட வந்துடு வைகுண்ட லோகத்துக்கு. உங்கள் அப்பா தான் இறந்துட்டார்ல, என் கூட வைகுண்ட லோகம் வந்துடு. இன்னும் பக்த பிரகலாத் சொல்கிறார் 5 வயசில், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த சம்சார சாகரத்தை நான் எப்படி கடப்பேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப சுலபமாக இந்த சம்சார சாகரத்தை ரொம்ப சுலபமாக இந்த பிறப்பு இறப்பு கடலை ரொம்ப ஈஸியாக நான் தாண்டிடுவேன். நைவோத்விஜே பரத்துரத்யய வைத்தரண்யஸ் தொத்வீர்ய காயன மகாமிருத மக்ன சித்தஹ சோச்சேததா விமுகச்சேதச இந்திரியார்த்தே மாயா சுகாய பாரம் உத்பகதோ விமூடான். ஸோ நான் இந்த வைத்தரணி ரிவர், இந்த சம்சார சாகர் பிறப்பு கடல் ரொம்ப சுலபமாக தாண்டிடுவேன். ஏன்னு கேட்டால் உங்கள் தூய பக்தர்களுடைய வாயிலிருந்து உங்கள் கதைகளை கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. ஐ எம் ஜஸ்ட் கன்சர்ன்ட் அபவுட் திஸ் ஃபூல்ஸ். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற முட்டாள்களை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் மிக உயர்ந்த இன்பம் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்கு மேலே மிக உயர்ந்த இன்பம் இருக்குது. பகவானை உங்கள் மேலே பக்தி செய்கிறதுனால மிக உயர்ந்த பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி விஷயா வினிவர்த்தந்தே நிராகார சிதைகினா ரசவர்ஷம் ரசோபியஷ்ட பரந்திருஷ்டுவா நிவர்த்ததே. மிக உயர்ந்த சுவையை அனுபவிக்கும் போது தாழ்ந்த சுவைகளை தானாகவே கைவிட்டு விடுவோம். உங்களுக்கு குலாப்ஜாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குலாப்ஜாம் தான் ரொம்ப பிடிக்கும், ரெண்டாவது மைசூர் பாக் பிடிக்கும் ரெண்டாவது. அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான், குலாப்ஜாம் வேணுமா மைசூர் பாக் வேணுமா அப்படின்னா நம்ம என்ன தேர்ந்தெடுப்போம்? குலாப்ஜாம் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா குலாப்ஜாம் தான் நமக்கு மிக உயர்ந்த சுவை. அதனால் மைசூர் பாக் போனால் பரவாயில்லன்னு விட்டுருவோம்.
அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் மிக உயர்ந்த சுவையை அனுபவிக்கும் பொழுது பௌதீக சுவைகளை தானாகவே விட்டு விடுவோம். அதனால் வந்து ஐ எம் ஒரீட் அபவுட் திஸ் ஃபூல்ஸ், இந்த முட்டாள்கள் பற்றி நான் வந்து, அதனால் அவங்களெல்லாம் நான் வந்து உங்களுடைய இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு வரணும், அவங்களாம் நிரூபிக்கணும், இதை விட மிக உயர்ந்த இன்பம் இருக்குது ஆன்மீக வாழ்க்கையில், அதை நான் அவங்களுக்கு நிரூபிக்கணும், அவங்களெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வரணும், அதனால நான் உங்கள் கூட வைகுண்ட லோகம் வர முடியாது, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட குருநாதருக்கு நான் சேவை செய்யணும். நரசிம்மர் கூப்பிட்றார் வைகுண்ட லோகம் வாங்க, பிரகலாத் மகாராஜ் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து அவங்களுக்கெல்லாம் உங்கள் பக்தி பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வரணும், நான் தனியாக நான் வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் 9வது சாப்டரில் நாங்கள் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நரசிம்மதேவ் பகவான் கி, பக்தராஜ் பிரஹ்லாத் மகாராஜ் கி, நரசிம்ம சதுர்த்தசி மகா மகோத்சவ கி, அனந்த கூடி வைஷ்ணவ பக்த விருந்த கி, ஸ்ரீல பிரபுபாத கி, ஸ்ரீல குருதேவ் கி, நிதாய் கௌர பிரேமானந்தே. யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாங்க. அது எனக்கு தெரியல, சாஸ்திரங்கள் அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரி பாகவத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பாகவத்தில் ஹோல் பாகவத்தில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, அது எனக்கு தெரியும். வேறு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்குங்களா? ஸோ எல்லோரும் இந்த 4 நாள் இருக்குது, எல்லோரும் தயவுசெய்து 7வது காண்டம் படிங்க. நரசிம்மருடைய கதைகளை படித்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நரசிம்மதேவரை வெல்கம் பண்ணுறதுக்கு, நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறதுக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாம். இதோடைய ஓவர்வியூ தான் நம்ம சொன்னேன் உங்களுக்கு, 9 சாப்டருடைய ஓவர்வியூ சுருக்கம். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி சங்கர்சன் பிரபுஜியுடைய லெக்சர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? எல்லாரும் பிடிச்சலாம். அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி. நல்ல ஒரு அழகான நரசிம்மர் என்று பிரகலாதனுடைய உபன்யாசம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். Lord Krishna is proprietor of everything. So planetary worship, we need not go. Only Krishna worship is enough. By worshipping Krishna, these 9 planets, we don't have to worship. But absorption in Lord Krishna, one was. The old man has very little time. So when the time is short, how long can he absorb and he will get liberation or mukti? The young man will have more time. The old man has less time. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப வெரி நைஸ் கொஸ்டின், ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். ஸோ இது வந்து பிரபு கேட்குறாரு, வந்து நம்ம வயதாகும் பொழுது நமக்கு வந்து பகவான் will அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம டைம் பத்தாதே, இளமையாக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் படிக்கலாமே அப்படின்னு பிரபு கேட்குறாங்க. கொஞ்சம் உட்காரலாம். ஆனால் பாகவத்தில் சொல்லியிருக்கு, கட்டவாங்க மகாராஜ்னு ஒரு மகாராஜா ராமச்சந்திர பகவானுடைய பரம்பரையில் வந்தவர். அவர் வந்து என்ன பண்ணார்னா, வாழ்க்கை முழுவதும் வந்து தேவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக, சண்டை போடுறதுக்காக அவர் வந்து வாழ்க்கை முழுவதும் செலவழிச்சிட்டார். தன் இளமையெல்லாம் செலவழிச்சிட்டார். வயசு ஆயிடுச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அரக்கர்கள் கூட சண்டை போட்டு அவர் வந்து மனித லோகத்தில், பூலோகத்தில் கூடிய ராஜா, அவர் வந்து தேவலோகத்துக்கு போய் தேவர்களால் சண்டை போட முடியல, அவர் சண்டை போட்டு இது பண்ணிட்டார். வாழ்க்கையே முடிய போகிறது. அப்புறம் வந்து கேட்குறாங்க, உனக்கு தேவர்கள் வந்து கேட்குறாங்க என்ன வர வேணும்னு கேட்குறாங்க. கட்டுவாங்க மகாராஜ் கேட்குறாரு, எனக்கு இன்னும் எத்தனை டைம் பாக்கி இருக்குன்னு சொல்லுங்கள், என்னோட கடைசி மூச்சுக்கு எத்தனை டைம் பாக்கி இருக்குன்னு சொல்லுங்கள். உடனே தேவர்கள் சொல்கிறாங்க, கணக்கு பண்ணி பார்த்து இன்னும் ஒரு முகூர்த்தம் இருக்குது, ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம் இருக்குது, இன்னும் 48 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
உடனே கட்டவாங்க மகாராஜ் அந்த 48 நிமிஷம் மட்டும் பகவான் மேலே ரொம்ப அப்சார்ப்ஷன் டெவலப் பண்ணி பகவானுடைய புனித நாமம்லாம் சொல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எதை பற்றி சிந்திக்காமல் பகவானுடைய லீலைகள், பகவானுடைய நாமம், குணாதிசயங்கள் அதை பற்றி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகிறார். வெறும் 48 நிமிஷம். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, 7வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் செய்யே விதுகு பிரயாண காலே பிச்சமாம் சேவிதுரியக்த சேத்தசக. இறக்கும் தருவாயில கூட ஒருத்தர் பக்குவலை அடைந்து பகவானுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றார். பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாள் தான் இருக்கு டைமு. பாம்பு கடிச்சு கொல்லப்பட்டு விடுவார். 7 நாள் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிரபுபாதர் சொல்றார், அட்லீஸ்ட் பரீட்சித் மகாராஜ் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அவருக்கு 7 நாள் டைம் கொடுத்தாங்க. நமக்கு அடுத்த 7 நிமிஷம் உயிரோடு இருக்குமான்னு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு துரதிருஷ்டசாலி. ஸோ பரீட்சித் மகாராஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாரு? ஸோ பகவானுடைய கதைகளை கேட்கறதுக்கும் பகவானுடைய கதைகளை ஸ்மரணம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டைம் செலவு பண்ணார் பரீட்சித் மகாராஜா. கடைசியில் அவரும் பக்குவநிலை அடைந்து பகவான் ராஜ்யத்துக்கு போனார். பரீட்சித் மகாராஜா ஃபர்ஸ்ட் பாகத்தில் கேட்கக்கூடிய கேள்வி 2 கேள்வி தான். வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி ஒன் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ்? வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி ஒன் எஸ்பெஷலி ஒன் இஸ் அபவுட் டு டை? எல்லா தருவாயிலையும் ஒருத்தருடைய கடமை என்ன? எல்லா சூழ்நிலைகளிலையும், குறிப்பாக இறக்கம் தருவாயில் ஒரு மனிதனுடைய கடமை என்ன? இந்த 2 கேள்வி தான் கேட்கிறாரு. என்டையர் பாகவதம் இந்த 2 கேள்விக்கு உண்டான பதில் தான். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் சாத்வதாம் பதிகி ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்ய ஸ்மார்த்தவ்ய சேச்சதா பை. இதுதான் ஆன்சர் இந்த 2 கேள்விக்கும். எல்லா சூழ்நிலையிலும் சரி, இறக்கம் தருவாயிலும் சரி, பகவான கதைகளை கேட்க வேண்டும். பாகவதம் கதைகளை, பகவான கதைகளை கேட்க வேண்டும். இது ஒன்று மட்டும் போதும் நம்ம வாழ்க்கையில் மிக உயர்ந்த பக்குவநிலை அடைவதற்கு. அது இறக்கம் தருவாயில் இருந்தால் கூட ஒருத்தர் பக்குவநிலையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா.